அறிவில்லாத மக்கள் கிட்ட நாங்க எப்படி எப்படி அடுத்த ஆட்சி அமைச்சு எப்படி இவங்கள்ட்ட இருந்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்னு எங்க தலைவரை நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெக்கம், மானம், சூடு, சொரண ஒரு ரோசம் இல்லாம நாங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் எங்களை என்ன பண்ணிருக்கணும் நேரம் ஓட ஓட விட்டு அடிச்சிருக்கு. எது கலவரம்? அதை வருது நான் பேசுற பேச்சு. அது கலவர தூண்டுதல. ஆமா, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னா விஜய், ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், மாவட்ட செயலாளர் அவங்க தான் இருப்பாங்க போல. வந்து இங்க எல்லாருமே விஜயே ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதான உண்மை. சரி, நீங்க இல்ல எனக்கு பேசுறது விரும்பலைங்க. இல்லைங்க, ரொம்ப ஏங்க பேட்டி வந்து சரியில்லைங்க. ஒரு கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் தற்குறித்தனமா இருந்துட்டு எங்களை தற்குறின்னு சொல்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ அவப்பெயரா இருக்கு. ஒரு அளவு மயிரும் கிடையாது, தண்ணி கூட குடிக்க முடியாம பண்ணிடும். அப்ப எப்படி குடிமகனா இருப்பாங்க? சிஎம் அங்கிள், சிஎம் சார், அப்பனா ஒரு கனவு உலகத்திலே இருக்கீங்க. உங்க ஆட்சி தான் நடக்குது. எனக்கு சந்தான டைலாக் தான் ஞாபகம் வருது. ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. நீங்க என்ன மனநிலையில கேள்வி கேட்கறீங்கன்னே தெரியல. இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கும் அவர் செயல்பாட்டுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம 2 கவர்மெண்ட்டும் அமைதியாவே இருக்கிறாங்க. அது யான்னு உங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும். கையை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? வச்சு பார்க்க சொல்லுங்களேன். அரசு ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் லாக்அப்ல உட்கார வைக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கு அந்த உலகத்துல? அப்படி வச்சா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா? அப்படி வச்சா நீங்க பெரிய தெரியுதா? வச்சா பெரிய ஆள் இருந்துடா. தலைவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, உள்ளர வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு. ஆனா கண்டுக்காம போறாங்களே சார், சட்டம் பண்ணாம போறாங்களே. அப்படி இருந்தும் நீங்க வந்து சீண்டிகிட்டே இருக்கீங்களே. வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு தான் கூப்பிடுறோம். நாங்க இது வரைக்கும் ஒரு மாதிரியா தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேற மாதிரிலாம் பிறப்பு சம்பந்தமான வார்த்தைகள்லாம் சொல்லி நாங்க கேவலமா பேச ஆரம்பிப்போம். அப்ப கூட உங்களுக்கு கோவம் புரியுதா? நாடு மக்கள் ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரண ஒரு ரோசம் இல்லாம நாங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் எங்களை என்ன பண்ணிருக்கணும் நேரம்? ஓட ஓட விட்டு அடிச்சிருக்கணும். ஏன் முடியல? அடிப்பாங்க 2026ல. 2026ல எப்ப அடிச்சாலும் நாங்க தான். நீங்க தான். புரியுதுங்களா? எப்ப அடிச்சாலும் நாங்க தான். சும்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க கட்சியில ஓட்டுக்கு உரிமை இல்லாத பிள்ளைங்கள்னு இருக்காங்க, ஜென்சி குழந்தைங்கன்னு. ஒரு வார்த்தை அப்படின்னா போதும், சும்மா தீ இல்லாம எரிஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஆதவர்ஜனா லாஸ்ட் டைம் சொன்னாரே, எல்லாரையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். சீரியஸா? தொட்டு பாருடா அப்படின்னு. சீரியஸா? அதான் உண்மை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப அது கலவரம் தூண்டுற மாதிரி இல்லையா அந்த பேச்சு? எது கலவரம்? ஆதவர்ஜனா பேசின பேச்சு அது கலவர தூண்டுதலா? ஆமா, என் தலைவனை தொட்டு பாடுறா. கலவர தூண்டுதல்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த சட்டத்துக்கு தெரிஞ்சதுன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்காருன்னு சொல்லி தூக்கி உள்ளார போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? கேஸ் போட்டிருக்காங்களே நீதிமன்றத்துல. அதை நிரூபிக்க முடியுமா? இதோ வைப்பாங்க கொஞ்ச நேரத்துல. எங்க ஆட்சி வர்றப்ப எல்லாமே யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாத. உங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் எதுவுமே நடக்காம இருக்குல்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா, அதனால அதெல்லாம் நீங்க பிளஸ்ஸா எடுத்துக்கிறீங்களோ? அது உங்க தலைவரா இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவரா இருக்கட்டும், அதெல்லாம் பிளஸ்ஸா எடுத்துக்கிறீங்களோ? ஒரு விஷயங்க, 41 பேர் இறந்து போனதே எங்க கட்சிக்கு வந்து மாபெரும் பின்னடைவு அப்படின்னானுங்க. இப்ப பின்னடைவா? யாரும் வராம இருந்தாங்களா? எல்லாரும் குழந்தை வரைக்கும் தூக்கிட்டு தானே வந்தாங்க. மக்களுக்கு தெரியணுங்க, மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு நல்லா நாங்க எப்படி என்ன இவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நிறைமாத கர்ப்பிணி கூட எங்க இதுக்கு வந்தாங்கன்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி கூட வந்தா கூட அவ்வளவு தற்குறியா இருக்கிறாங்க. முதல்ல அவங்க வரலாமா? அது மாதிரி அவ்வளவு தற்குறியா? ஒரு கை குழந்தைய சொல்றாங்க. ஒரு நிறைமாத கர்ப்பிணி எங்க கூட்டத்துக்கு வந்ததுன்னா பிரசவம் முடிஞ்சு போவாங்க. ஒரு பிரசவ செலவு மிச்சம்ங்கிறது யோசிக்கணுங்க. அப்போ டாக்டரும் தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் செலவும் மிச்சம் உங்க கூட்டத்துக்கு வந்தா. அந்த அளவுக்கு நீங்களே எல்லாமே பண்ணிட்டுருவீங்க. தெரியுதா? ஒரு நன்மையா இருக்குங்கிறது தெரியுதா? தெரியுது சார். எந்த அளவுக்கு நன்மையா இருக்கீங்க ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு நெசவாளர் வரல, ஒரு விவசாயி வரல, ஒரு வயசானவங்க வரல, பொதுமக்கள்லாம் எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க. அது எப்படி சார் நிர்வாகிகளை மட்டும் இளைஞர் அணியில மட்டும் கூப்பிட்ட மாதிரி இருக்கு?
எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னா விஜய், ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த், இந்த மாவட்ட செயலாளர் அவங்க தான் இருப்பாங்க போல இருக்கு. வந்து இங்க எல்லாருமே விஜயே ஏஜ் பர்சன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? ஆமா, அதான உண்மை. ஆ? அதான உண்மை. 50 வயசு மேல போயிட்டாருல சார். 52 வயசு உங்களுக்கு சின்ன இது உங்களுக்கு வயசான வயசா? வேற என்ன சார்? ஆ? வேற என்ன? அப்படியே உல்டாவா திருப்பி போடுறீங்களோ 25ன்னு? மனசளவுல குழந்தைங்க. எல்லாருமே அப்படிதான் சார். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். மனசளவு எல்லாரும் குழந்தை தான். அதனாலதான் குழந்தைத்தனமாவும் பண்றாரு போல இருக்கு விஜய். ஓகே, நான் வந்து நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அதாவது என்னன்னா, இவர்கள் எது பேசினாலுமே அதுக்கு நாம விதண்டாவாதமா பேசணுங்கிற ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சி கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசவே இல்லை. உள்நோக்கத்தோட நீங்க பேசவே இல்லை. நம்ம இது மாதிரி திமுகவை திட்டுனா அவங்க நம்ம மேல கையை வைப்பாங்க, நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க உள்நோக்கத்தோட பேசவே இல்லை. ஏங்க, நாங்க வந்து மக்களுக்கான தேவை நிமித்தமா தான் தலைவர் வரைக்கும் பேசியிருக்காரு. இது வரைக்கும் புரியுதுங்களா? திமுக திட்டுறதுங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னால ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே காங்கிரஸ் காலத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பதான் டிஎம்கே உருவாகுது. புரியுதுங்களா? காங்கிரஸ்காரங்களை திட்டதானே செஞ்சாங்க, திட்டினாங்கல்ல. ஒரு ஆட்சி அமைக்கணும்னா திட்டணுங்கிறது அரசியல் நோக்கம், அது அரசியல் கோட்பாடு. அவங்க ஆட்சி செய்த முறையை திட்டினாங்க. ஆனா இங்க இவரு திட்டுறது எல்லாமே தனி மனித தாக்குதல் மாதிரி இருக்கு. இதே அண்ணா அவர்கள் ஜெயிச்சிட்ட பிறகு காமராஜரை போய் சந்திச்சாரு, வாழ்த்து பெற்று வந்தாரு, காங்கிரஸ் விமர்சிச்சாரு, ஆட்சியாளர்களை விமர்சிச்சு கண்டி தனிநபர் தாக்குதல் இல்லை. ஆனா விஜய் அவர்கள் தனிநபரை தாக்குறாரு. சிஎம் அங்கிள், சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மன் போருக்கு வந்து ஹிட்லர் தான் காரணம். புரியுதுங்களா? போர் தன்னால நடந்துடல. புரியுதுங்களா? காரணமானவர்கள் யார்? ஹிட்லர். அப்ப இங்க ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு இடமா தெரியறது யார்? விஜய். இல்லைங்க, இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு பேசுறது விரும்பலங்க. இல்லைங்க, ரொம்ப ஏங்க பேட்டி இது வந்து சரியில்லைங்க. ஒரு கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து சார், ஒண்ணு உங்க கேட்ட கேள்வி கேட்க சொன்ன கேட்கனா இப்ப பாதியிலே முடிச்சுட்டு போறேன்றீங்க. பதில் இல்லையா இல்ல எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க, எங்களுக்கு பிடிச்சது மாதிரி எங்களுக்கு விஷயமான கேள்விகளை கேட்காம நீங்க பாட்டுக்கு கேள்வி கேட்கறங்கிறது முதல்ல அவர் அராஜக இதை நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபேவரா கேட்கணும். நீங்க செஞ்ச தப்பு கூட மறைச்சு என்ன தப்பு பண்ணிட்டோம்? நாங்க எல்லாம் சரியாதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நல்ல விஷயத்தை விட்டுட்டு நல்ல விஷயத்தையே நீங்க தவறான நோக்கத்தோட உள்ளடிச்சு வச்சு பேசுறீங்க. இல்ல, எங்களுக்கு நான் வந்து ஹிட்லர் வந்து அப்படின்னு சொல்றேன், விஜய் தான் ஹிட்லர் ஆனா அப்ப புரியல எனக்கு. இல்ல, நீங்க கேட்டீங்க இங்க யாரு ஹிட்லர் அப்படின்னு, என் மனசுல பட்டது நான் சொன்னேன். ஏங்க என்னங்க, அதாவது சரி, நீங்க சொல்ல வந்ததை சொல்றீங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் தற்குறித்தனமா இருந்துட்டு எங்களை தற்குறின்னு சொல்றது வந்து எங்களுக்கு அவ்வளவு அவப்பெயரா இருக்கு. புரியுதுங்களா? அறிவில்லாத மக்கள் கிட்ட நாங்க எப்படி அடுத்த ஆட்சி அமைச்சு எப்படி இவங்கள்ட்ட இருந்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்னு எங்க தலைவரை நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட நிலைமை வந்து இவங்களெல்லாம் முதல்ல ஒரு அறிவாளி ஆக்கணும். இந்த சமூகத்தை ஃபர்ஸ்ட் அறிவு இருக்கிற சமூகமா மாத்தினதுக்கு அப்புறம் தான் முதல்ல அவங்களுக்கு அறிவு இருக்கணும், அறிவாளி அவங்க இருக்கணும். கரெக்டா? அப்ப எங்க விஜய்க்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? நான் சொல்லல சார். இல்ல, என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றீங்களே ஒரு அறிவில்லாத ஜனங்களை வந்து அறிவாளியா மாத்தணும்னா அப்ப மாத்துறவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், அவங்க அறிவாளியா இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு அறிவு இருக்குங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? ஆமா சார், அது நீங்க தானே உறுதிப்படுத்துறீங்க. அறிவு திருவிழாவை அவதூறு திருவிழான்றீங்க. அப்ப அதுல அறிவு இருக்கா, அவதூறு? அறிவாளித்தனமா என்ன நடந்துச்சு அங்க? எல்லாருக்கும் புலி சாதம் கொடுத்துருக்கீங்க, நாங்க வர வச்சோம்னா பிரியாணி கொடுத்துருப்போம், அது மட்டன் பிரியாணி கொடுத்துருப்போம். ஓகே, புரியுதுங்களா? பிரியாணி சாப்பிட்டதா எது அறிவாளித்தனமா இருக்கும்? வந்த 2000 பேருக்கு நீங்க சமையல் போட்டிருக்கீங்க, சாப்பாடு போட்டிருக்கீங்க. ஆப்வியஸ்லி. ஆமா, அப்ப சாப்பாடு போட்டுதான் கூட்டத்தை சேர்க்கிறீங்க. ஏங்க, சாப்பாடு தானே போட்டோம். அவன் கூட்டம் சேர்க்கறது, குவார்டர் வாங்கி கொடுத்து கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கான் மற்ற அரசியல் கட்சியில. நாங்க அது மாதிரி செஞ்சோமா? ஒரு சாப்பாடு தானே கொடுத்தோம். சாப்பாடு சரியான விஷயம் தானே. கரெக்டான. குவார்டர் வாங்கி கொடுத்துட்டோமா? தெரியலையே, ஒருவேளை பின்னாடி போயிருந்தாலும் போயிருக்கோம். ஏங்க, பக்கத்துல வந்து பார்த்தது மாதிரியே பேசாதீங்க. மற்ற அரசியல் பாதைகள் வேற, எங்கது வேற.
நாங்க வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்களோட ஆட்சி அமைஞ்சதுன்னா சொல்றேன் சீரியஸா, சரக்குங்கிறது ஒண்ணு இருக்கு, குடிங்கிற ஒரு விஷயமே இல்லாம பண்ணிடும். தண்ணி கூட குடிக்க முடியாது, டீ தண்ணி ஒரு அளவு மயிரும் கிடையாது, தண்ணி கூட குடிக்க முடியாம பண்ணிடும். அப்ப எப்படி குடிமகனா இருப்பாங்க? குடிமகன் தான். குடி இல்லாம எப்படி சார் குடிமகனா இருப்பாங்க? யாரும் ஓட்டு போட மாட்டாங்களே. அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுக்க பாத்தீங்களா, நாட்டுல குடிமகனமா இருக்கணும்னா குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் குடிமகன் குடிமகன். இந்த மேல ஒரு குடிமகன் நாட்டுல கிடையாது. கொய்யா சீரியஸா எல்லாரையும் நீங்க ஒரு குடிமகன் கிடையாது. விஜய் ஆட்சி அமைச்சா ஒருத்தனும் குடிமகன் கிடையாது. ஆமா, எல்லாம் குடி இல்லாத மகன் தான். எல்லாமே குடி இல்லாத மகன் தான், குடிமகன் கிடையாது. ஓகே சார், உங்களுடைய வெற்றி பாதை வளர்ச்சி அடைய உங்க தலைவருடைய எண்ணங்களும் அறிவுகளும் சிறந்து ஓங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கங்க. நாங்க வேண்டல, மக்கள் கிட்ட தான் வேண்டிக்கணும். ஏன்னா 2026 அவங்க தான் பதில் தர போறாங்க உங்க தலைவருக்கு. அதுக்காக கடவுள் கிட்ட வேண்டினா புரிஞ்சணும். அவரை வந்து ஓட்டு போட போறாரு, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. நம்பினார் கெடுவதில்லை. புரியுதுங்களா? நாங்க நம்புறோம், இந்த மக்களை நம்புறோம், இந்த மக்களை வழி நடத்துற சக்திங்கிறத நம்புறோம். அந்த சக்தி வந்து எது தோக்க போறீங்கன்னு இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க இல்லைங்க, முடிச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல விதமான. சரி சார், உங்களுடைய ஆசைப்படியே நீங்க வெற்றி அடையணும் 2026 அப்படின்னு இப்போ முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப சந்தோஷமா? வெற்றி அடையறோம்ல, இப்பவே நாங்க ஆட்சி தான், ஆட்சி எங்க ஆட்சி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு வெற்றி அடையிறது அப்படிங்கிறீங்க. புரியுதுங்களா? இப்பவே நாங்க அப்படிதான். அப்பனா ஒரு கனவு உலகத்திலே இருக்கீங்க, உங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு. கனவும் கற்பனையும் மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். இதை யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அப்படி கனவும் கற்பனையும் தூக்கம் இருந்தாதாங்க இதெல்லாம் வரும். இப்ப இருக்கிற நாட்டு மக்கள் தூங்க முடியாம இருக்கான், நிம்மதி இல்லாம இருக்கான், கனவு காண முடியாம இருக்கான். எனக்கு சந்தான டைலாக் தான் ஞாபகம் வருது, ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு. பிபி கொலஸ்ட்ரால்லாம் வந்துருங்க. இல்ல நீங்க ஓவர் கான்பிடண்டா இருக்கீங்களா 2026 வந்துருவேன்னு, அது உடம்புக்கு ஆகாதுன்னு. ஆல்ரெடியே வந்தாச்சு, எங்க ஆட்சியில அமைச்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பனையூர் டெரிட்டரியில இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் சரி. புரியுதுங்களா? வெளியில இருக்கிறவங்கள நாங்க மாத்துறது பாத்துறோம். தயவு செஞ்சு நீங்களாம் போய் சீரியஸா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. நாங்களா எங்களை மாதிரி எங்களோட விஜய் கட்சி சார்ந்தவங்களோ விஜய் தொண்டர்கள்ட்டையோ விஜய் நிர்வாகிகள்ட்டையோ பேசணும்னா கண்டிப்பா நீங்க சரியான மனநிலையில இருக்கிறீங்களா அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதோட சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். அடுத்தடுத்த பேட்டியெல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு சர்டிபிகேட்டை காட்டிட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க. சரி, ரைட். நீங்க என்ன மனநிலையில கேள்வி கேட்குறீங்கன்னே தெரியல. நீங்க என்ன மனநிலைமையில இருக்கிறேன்னு எங்களுக்கும் புரியல, நாட்டு மக்களுக்கும் புரியல. 2026 கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு அரங்கத்துக்கு வந்து உங்க சைடு நியாயத்தை, உங்க தலைவருடைய எண்ண ஓட்டத்தை எங்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார்.